ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 91வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் நிலம் மற்றும் செல்வங்களை பெற முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பதன்யாச கிரீடா परिचयमिवारब्धुमनसः स्खलन्तस्ते केलं भवनकलहं सा न जहति अतस्तेषां शिक्षां सुभगमनिमञ्जीररणितचलाताचक्षानं चरणकमलं चारुचरिते. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அழகிய பெண்களின் நடைக்கு அன்னத்தை உவமையாக கூறுவது கவிநயம் ஆயின், இங்கோ இந்நடைமுறை மாறி அன்னங்கள் அன்னையிடம் நடைபயில்வதாக பகவத்பாதர் வர்ணிக்கிறார். புண்ணிய சரிதங்கள் பலவற்றைக் கொண்ட அம்பிகையானவள் தமது மாளிகையில் நடந்து செல்லும் போது அங்கு வளர்க்கப்படும் அன்னங்கள் அழகாக அடியெடுத்து வைத்து நடக்கும் நடையை தேவியிடம் கற்க விரும்பி தேவியை தொடர்ந்து துள்ளி குதித்த வண்ணம் சென்று கொண்டிருந்தது. தேவியின் திருவடிகளில் உள்ள உயர்ந்த ரத்தினங்கள் இழைத்த சிலம்பின் ஒலியானது இவ்வண்ணப் பறவைகள் எவ்வாறு அடியெடுத்து வைத்து நடக்க வேண்டும் என்பதை தனது ஒலியின் மூலம் கற்பிப்பதாக தோன்றுகின்றது என விவரிக்கின்றார். எனவே அம்பிகையின் நடையழகிற்கு இணையாக ஏதும் கூற இயலாது என்பது புலனாகின்றது. இந்த ஸ்லோகத்தினை பாராயணம் செய்வதன் வாயிலாக பூமியும் செல்வமும் பெருகுவதோடு சாதகன் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் சித்தியை பெறுவார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அம்பிகையே, உன் இல்லத்தில் இருக்கும் அன்னப்பக்ஷிகள் உன்னுடைய அழகிய நடையைக் கண்டு அம்மாதிரி தாமும் நடக்க கற்றுக்கொள்ளும் எண்ணத்துடன் உன்னை பின்பற்றி நடக்க பழகுகின்றன. அவ்வாறு அவை உனது நடையழகை பின்பற்ற முயற்சிக்கையில் நீ அணிந்திருக்கும் பாதரசமணிகளின் இனிய சப்தமானது அந்த பக்ஷிகளுக்கு நடக்கச் சொல்லிக் கொடுப்பது போல இருக்கின்றது என்று கவிஞர் அழகாக வர்ணிக்கிறார். நிலம் மற்றும் செல்வங்களை பெறுவதற்கும் தனலாபம் அடைவதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.